ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நான் என்ன ஒர்க் அவுட் போட்டாலுமே வார்ம் அப்பும் கூல் டவுனுக்கான ஒர்க் அவுட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் நேர்லேயே இருந்தால் என்னை அடிச்சிருவாங்க போல, அந்த அளவுக்கு ரொம்ப கோவப்பட்டு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் போடவே மாட்டீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டு கேட்டாங்க. சாரி சிஸ்டர், நான் போடக்கூடாதுல்ல, ஒன்று ஒன்றா போடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான். வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் வந்து கண்டிப்பாக பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த எக்ஸசைஸ் இப்போ வந்து நம்ம ஃபுல் பாடி எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, கைக்கு பண்ணுறோமோ, காலுக்கு பண்ணுறோமோ, எது பண்ணினாலுமே நம்ம வந்து வார்ம் அப் அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் பண்ணணும். கூல் டவுன் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து கூல் டவுன் பண்ணணும். நம்ம மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், அது லூசன் பண்ணுறதுக்கும் உள்ளே வந்து எந்த புண்ணும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் தான் வந்து நம்ம வார்ம் அப் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுவீங்க, அப்போ வந்து லடக்கு புடக்குன்னு வந்து சவுண்டெல்லாம் கேட்கும். அந்த மாதிரி எந்த சவுண்டும் இல்லாமல் கேட்காம இருக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வார்ம் அப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அது முடிச்சதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ்லாம் நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அது ஒரு 40 மினிட்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கூல் டவுன் ஒரு 5 நிமிஷம் பண்ணணும். கூல் டவுன் எதுக்காக பண்ணுறோம்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நம்ம ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்து நார்மல் ஆக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சோம் டக்குன்னு போய் அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கிறது வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அதுக்காக தான் ஹார்ட் ரேட்டை குறைக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த பெயினும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப வந்து வார்ம் அப் கூல் டவுன் பண்ணலை அப்படின்னா ரொம்ப பெயினாக இருக்கும். அது மாதிரி வந்து வாக்கிங் போகிறவங்கள வாக்கிங்க்கு வந்து நம்ம வார்ம் அப் கூல் டவுன் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் ஜாக்கிங் அதுக்கப்புறம் ரன்னிங் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 1-2 வார்ம் அப் கூல் டவுனாவது பண்ணணும். நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க, பேட்மிண்டனோ, த்ரோ பாலோ, வாலிபாலோ, ஃபுட்பாலோ எது ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி வந்து ரன் பண்ண ஓட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஏதாவது ஸ்ட்ரென்தனிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னா வார்ம் அப் கூல் டவுன் தான். எது ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நம்ம வார்ம் அப் கூல் டவுன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் வந்து உடம்பு குறைஞ்சிருமா, இந்த எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு குறைஞ்சிருமா அப்படின்னு. டயட்டும் நம்ம இருக்கணும். டயட் எந்த அளவுக்கு இருக்கிறோமோ 50% டயட்னா 50% ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் தான். அதனால வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் நமக்கு உடம்பு குறையுமான கிடையாதுங்க. டயட் அது கொஞ்சமாவது நீங்கள் வந்து டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஆயில் ஃபுட் சாப்பிடாம, அப்புறம் வந்து மைதா ஐட்டம் சாப்பிடாம, ஒயிட் சுகர் சம்மந்தப்பட்ட பொருள் சாப்பிடாம, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எக்ஸசைஸ் வந்து இத்தனை நாள் பண்ணால் போதுமா, அத்தனை நாள் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலில் நமக்கான வேலைகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் வந்து ஒரு வாஷிங் மிஷின், துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின், அப்புறம் ஒரு சட்னி அரைக்க மிக்ஸி, ஜாமான் கழுவ எல்லாத்துக்குமே மிஷின் வந்துட்டு குமிஞ்சு கூட்டுறது கூட கிடையாது. நம்ம பெரிய விளக்கமத்தை வச்சு தான் நம்ம கூட்டுறோம். அதனால வந்து நம்ம உடம்புக்கு வந்து டெய்லியுமே வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் கண்டிப்பாக ஒரு 15 நாள் கண்டினியூவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு எவ்வளோ ஒருத்தவங்க உடம்பு ஒவ்வொரு மாதிரி. அதனால் வந்து நீங்கள் வந்து டயட்டும் ப்ளஸ் ஒர்க் அவுட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் டவுட் கேட்குறீங்க, அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய டயட் சார்ட்டு, அதுக்கப்புறம் நான் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டு சாப்பாடை மட்டுமே சாப்பிட்டு தான் உடம்பு குறைக்கிறது எப்படி, வீட்டில் எப்படி ஈஸியாக எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஒரு யூடியூப்பை பார்த்து செஞ்சது தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ண சொன்னீங்கிறதுனால தான். ஸோ நான் ஒரு ட்ரைனரோ ஜிம் கோச்சரோ அந்த மாதிரி கிடையாது. நான் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பண்ண சொன்னீங்க அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வார்ம் அப்புமே நீங்கள் ஒரு 10 to 15 டைம்ஸ் பண்ணாலே போதும். நம்ம தலையிலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலேயும் கீழேயும் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப்படின்ட்டு ஒரு 10 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணணும். செகண்ட் ஒன் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 to 15 டைம்ஸ் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு தான் ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாம். எந்த அளவுக்கு வார்ம் அப் கூல் டவுன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பெயின் இல்லாமல் இருக்கலாம். தேர்டு, தலையை வந்து நல்லா ஃபுல்லாக சுற்றணும். மேலே பார்க்கணும், கீழே பார்க்கணும், சைடில் ரைட் அண்டு லெஃப்ட்டு எல்லா சைடுமே பார்க்கணும். ஃபஸ்ட்டு கிளாக் வைஸில் சுற்றணும். ரொம்ப ஸ்லோவாகவே பண்ணுங்கள், ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்லோவாக தான் பண்ணணும். வார்ம் அப் கூல் டவுனை பொறுத்த வரைக்கும் கடகடன்னு நம்ம பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து கிளாக் வைஸில் 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணணும். இந்த தலையை சுற்றுறப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்லோவாக தான் பண்ணணும். வீடியோலையே நான் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா கழுத்தில் ஏதாவது
பிடிச்சிக்கும், அப்புறம் பெயின் வந்துடும், சுளுக்கு அந்த மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப ஸ்லோவாக நான் எப்படி 4 பக்கமும் பார்க்குற மாதிரி நம்ம வந்து கண்ணை கொண்டுக்கிட்டு போகணும். அதனால ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். அதனால தான் மறுபடியும் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கைக்கான வார்மப் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் வந்து ரைட் சைடு வந்து அப்படியே சுற்றணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே சுற்றணும். ஒரு 10 to 15 டைம்ஸ் சுற்றினீங்கன்னா போதும், கடகடன்னு முடிஞ்சிடும். இந்த வார்மப்புக்கு கையை நல்லா ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கிட்டு நான் வீடியோவில் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணணும். வந்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு லூஸாக வந்து பண்ணக்கூடாது. அடுத்தது கையை வந்து நல்லா ஃப்ரண்ட்டில் நீட்டிக்கிட்டு கிளாக் வைஸ் ஒரு 10 கவுண்ட்ஸ் வந்து 10 to 15 கவுண்ட்ஸ் வந்து பண்ணணும். கிளாக் வைஸ் சுற்றணும். அதுக்கப்புறம் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்து கையை நல்லா நீட்டி விட்டுக்கிட்டு பண்ணணும். லூஸாக வந்து கையை நீட்டக்கூடாது, நல்லா ஸ்ட்ரைட்டாக நீட்டணும். அடுத்த வார்மப் கையை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கணும், லூஸாக விட்டுறக்கூடாது. அப்புறம் இன்னொரு கையால் வச்சு அமுக்கணும். நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி பண்ணணும். ஆனால் நல்லா ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கிட்டு ஒரு 10 to 15 செகண்ட் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கணும். லெஃப்ட் ஹேண்டை பண்ண மாதிரியே அடுத்து ரைட் ஹேண்டை நல்லா நீட்டிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டால் வந்து நல்லா பின்னாடி அமுக்குறது மாதிரி பண்ணணும். ஆனால் டைட்டாக இருக்கணும் 2 கையுமே. இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா போதும். கைக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அந்த வலி வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதுலேருந்து ஒரு 2 அடி முன்னாடி நின்றுக்கிட்டு ரைட் சைடு திரும்புகிறப்ப ரைட் ஹேண்ட் வந்து இடுப்பில் இருக்கணும், லெஃப்ட் சைடு திரும்புகிறப்ப லெஃப்ட் ஹேண்ட் வந்து இடுப்பில் இருக்கணும். வீடியோவில் நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி வந்து 10 to 15 கவுண்ட் பண்ணுங்கள். நல்லா அந்த இடுப்பு வந்து வளையிறது தெரியும், அந்த மாதிரி நல்லா வளையணும். எல்லாமே ஸ்லோவாக பண்ணுங்கள், அதுதான் மறுபடியும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கையை நல்லா மேலே வந்து கோத்துக்கிட்டு நம்மளோட இந்த இடுப்பு சைடும் வந்து நல்லா வளையிறது உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலை, பட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நம்மளோட 2 பக்கம் இடுப்பு வந்து நல்லா வளையிறது. பெல்லி ஃபேட் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறப்ப இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெயின் இல்லாமல் இருக்கும். நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லூசன் ஆகிறதுனால அந்த இன்ஜூரியெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப இன்ஜூரி ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் வார்ம் அப் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா, நம்மளோட வயிற்றை வந்து நல்லா தொப்பை இருக்கும்ல, பெல்லி ஃபேட்டை பெல்லி அந்த பிளேஸை வந்து நல்லா வந்து கிளாக் வைஸ் ஒரு 15 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 15 தடவை வந்து நல்லா நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கணும் அதே மாதிரி சுற்றணும். நம்ம வந்து உடம்பை சுற்றக்கூடாது, நம்மளோட பெல்லி ஃபேட் அதாவது நம்ம இடுப்பை வந்து நல்லா வந்து ஆன்டி கிளாக் வைஸ்னு ஒரு 15 டைம்ஸ் சுற்றணும். வார்ம் அப் வந்து சிட்டிங் பொசிஷனில் வந்து கிளாக் வைஸ் ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 to 15 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். இந்த தொடக்கி அதுக்கெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறப்ப இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்து அந்த பெயின் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. அடுத்த வார்ம் அப் வந்து நம்ம செவுத்தில் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி காலை வந்து தூக்கி நம்ம செஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம செஸ்ட்டை தொடுற அளவுக்கு வந்து நம்ம தூக்கி இப்படி ஒரு 10 to 15 செகண்ட் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும். ரைட் லெக்கு லெஃப்ட் லெக் அது மாதிரி. அதுக்கு அடுத்த ஒர்க் அவுட் இந்த மாதிரி நொண்டி மாதிரி நல்லா வந்து நம்ம பின்னாடி தொடுற அளவுக்கு வந்து ஒரு 10 to 15 செகண்ட் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இது காலுக்கெல்லாம் பண்ணுறப்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வார்ம் அப் என்னென்னா, இது வந்து ரன்னிங் ஜாகிங் அந்த மாதிரி போகிறவங்க எல்லாருமே இந்த வார்ம் அப்பை கண்டிப்பாக பண்ணலாம். நம்மளோட கையும் நல்லா காலும் ஒன்றா இருக்க மாதிரி பார்க்கணும். நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன்னு பாருங்கள். நம்மளோட கால் ஒரு கால் பின்னாடி இருக்கணும், ஒரு கால் வந்து நம்ம கைக்கு பக்கத்தில் வச்சுருக்கணும். இந்த மாதிரி வந்து 10 to 15 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும். நேரம் பண்ணது வார்ம் அப்பு. இது வந்து இதுலேருந்து வந்து கூல்டவுன் ஸ்டார்ட் ஆகுது. கூல்டவுன் வார்ம் அப் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 40 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கூல்டவுன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வந்து நம்ம குதிக்கணும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் லூஸு மாதிரி தான் இருக்கும், யாரும் சிரிக்காதீங்க. பட் ஃபஸ்ட்டு வார்ம் அப் கூல்டவுன் இதுதான். அப்புறம் 2வது கூல்டவுன் என்ன அப்படின்னா, கையை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கிட்டு நம்மளோட லெஃப்ட் ஹேண்டை வந்து நல்லா வந்து அமுக்கணும். நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது மாதிரியே பண்ணுங்கள். வந்து லூஸ் விட்டுறக்கூடாது. நல்லா கையை நீட்டிக்கிட்டு ரைட்டு ஹேண்டை நீட்டினா லெஃப்ட் ஹேண்டால் வந்து நல்லா அமுக்கணும். இது மாதிரி வந்து லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டுக்குமே வந்து ஒரு 10 to 15 செகண்ட் வந்து நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். பண்ணிங்க அப்படின்னா கை கால் இதெல்லாமே நல்லா வந்து கூல்டவுன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 3rd கூல்டவுன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வலது கையை வந்து
நல்லா கீழே தொடுற அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு முதுகை கீழே தொட முடியுமோ அந்த அளவுக்கு கீழே நீட்டிக்கிட்டு நம்மளோட ரைட் ஹேண்டால் வந்து அந்த லெஃப்ட் ஹேண்டை வந்து நல்லா அமுக்கணும். பாருங்கள் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன்னு. நல்லா ஸ்ட்ரைட் நல்லா முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி கீழே தொட வைக்கணும். தொட்டுட்டு நல்லா வந்து ரைட் ஹேண்டை வந்து நல்லா இந்த லெஃப்ட் ஹேண்டை வந்து அமுக்கணும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவைக்கும் வந்து 10 to 15 டைம்ஸ் வந்து பண்ணுங்கள். 10 to 15 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லாவே கூல் டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு கூல் டவுன் என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு எப்படா கீழே படுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே கை 2 பக்கமும் கையை நல்லா நீட்டி விட்டுக்கிட்டு கால் உடம்பு எல்லாத்தையும் ஒரு பக்கம் அப்படியே சாய்ச்சிடணும். நான் வந்து வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அது மாதிரி ரைட் சைடு அதே மாதிரி ஃபுல்லாக திரும்பிடணும். ஒரு 15 செகண்ட் அப்படியே இருக்கணும். அப்புறம் லெஃப்ட் சைடு அதே மாதிரி ஃபுல்லாக இடுப்பு வரைக்கும் கால் எல்லாத்தையும் திருப்பிடணும். நம்ம கை மட்டும்தான் ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 15 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து என்ன அப்படின்னா, அப்படியே எதுவுமே பண்ணக்கூடாது. கை கால் எல்லாத்தையும் நேராக நீட்டி விட்டு அப்படியே ஒரு 10 to 15 செகண்ட் படுத்துக்கோங்க. நான்லாம் ஒரு 10 நிமிஷம் படுத்துருவேன். ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் கூல் டவுன் பண்ணுங்கள். அப்போ தான் பெயின் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.